ஹாய் மச்சான். பித்தன் கரெக்டாக தான் படிக்கிறான். அப்புறம்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். வித்யா கல்யாணமாமே பார்த்தா சொன்னா நல்லா தானே போயிட்டு இருந்தது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னடா? லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் சொன்னான், நான் பிஇ பண்ணியிருக்கேன், நீ பிஎஸ்சி தான் பண்ணியிருக்க, அட்லீஸ்ட் எம்சிஏ வச்சும் போடு, அப்போ தான் எங்கள் வீட்டில் பேச முடியும்னு சொன்னான். சரின்னு நானும் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டை பார்க்கும்போது உங்கள் வீட்டு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டு அப்படின்னு சொன்னான். அரேஞ்சு மேரேஜ்னால் பெருசாக ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் லவ் மேரேஜ்னால் சின்ன குறை கூட பெருசாக பேசுவாங்க, அதனால தான் சொல்கிறேன்னா. அவள் சொன்ன மாதிரியே வீட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடு, எங்கள் வீட்டில் பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக தான் சொல்லிட்டு போனான். என்னடி காலையிலேருந்து எங்கே போனாலும் பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்க? மேரேஜை பற்றி பேசுனீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா? தெரிஞ்ச பையனா? ஃப்ரெண்டு தாம்மா, எம்சிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். அதுக்கு யாரோ தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணுறது நல்லது தானம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆளுங்களா? ஆமாம்மா, மாயவரம் தான் சொந்த ஊர். அதை கேட்கலடி, நம்ம ஜாதியா? ஐயோ, அது தெரியலையேம்மா. முதல்ல அதை கேளு, வந்துட்டா. அப்புறம் அவளும் எவ்வளோ போராடி பார்த்தா, அவளையும் குறை சொல்ல முடியாது. கடைசியில் ரியாலிட்டி தெரியாமல் லவ் பண்ணிட்டோமோன்னு வருத்தப்படவே வச்சுட்டாங்க. ஏண்டா உனக்கு கஷ்டமாகவே இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது. எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினச்ச முகமும் இனிமேல் பார்க்கவே வேணான்னு நினைக்கிற முகமும் ஒரே முகமாகிடுச்சு. ஒரு விஷயத்தை பாரான், அவளை விட படிப்பு கம்மின்னு சொன்னால் அதை என்னால் மாற்ற முடிஞ்சிச்சு, வசதியில் கம்மின்னு சொன்னால் அதையும் என்னால் மாற்ற முடிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் இந்த ஜாதியை மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு தெரிலடா. இங்கே ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து வாழ எதுலாம் தேவையில்லையோ அதுதான் கல்யாணத்தையே முடிவு பண்ணுது. ஜாதகம், ஜாதி, மதம், மயிறு என்ன சொசைட்டிடா இது? இதெல்லாம் மாறுறது சான்ஸே இல்லைல்ல? இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த உலகம் அழிஞ்சு மறுபடியும் இன்னொரு உலகம் தோன்றி ஒரே மொழியில் பேசி ஒரே கலரில் போகிறதுண்டா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும்